இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சேலஞ்ச் ஆயிருது. மறுபடியும் அவங்க வந்து ரீஃபில் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு அங்கே ஒரு உணர்வு தோணுச்சு, கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஒரு லாங் டேர்மான ஒரு பிளான், ஒரு லைஃப் ஸ்கில் ஒரு பிளான் பண்ணோன்னா தான் அவங்களுக்கும் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எடுத்துட்டு அது அந்த இன்டர்வியூவில் மறுபடியும் நான் அன்றைக்கி ஒரு 10 பேர் தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு வந்தப்போ அதுக்கு முந்தின வருஷம் எடுத்த ஒரு 10 பேர்த்தில் ஒரு ஒரு பையனை அவங்க அம்மா வந்து எங்கூட பேசுகிறாங்க. அவங்க வந்து இந்த ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலெல்லாம் வந்து ஃபிஷ்ஷிங் வந்து ஒரு ஃபேமஸ்ஸு. அப்புறம் இந்த உப்பு இந்த மாதிரியான இதில் அவங்க பண்ணுற தொழில் உள்ள கூலி தொழில் பண்ணுற பையனவங்க அம்மா. அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக அவங்க கண்ணில் ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸை நான் பார்க்குறேன். என்னென்னா, என் பையன் வந்து படித்து இப்போ வேலையில் இருக்கான், அவனுடைய லைஃபே பெரிய சேஞ்சாக இருக்குது, இப்போ எங்கள் ஊரில் வரையில் எங்களுக்கு பெருமையாக இருக்குது, என் பையனை இப்படியெல்லாம் இவன் வேலை செய்ய மாட்டான் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல என் பையனை வந்து ஒரு நல்லா இருக்கான்னு அந்த அம்மா பேசி அந்த ஒரு